பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்னலம் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆறுதல், எல்லா மக்களுக்கும் உள்ள ஒரு ஆறுதல். துவா ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று குறைப்பட்டவனுக்கு கூட அருமருந்திட்டார்கள் முகமது ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை கொண்டு. அல்லாஹ்விடத்திலே துவா செய்யக்கூடிய பூமியில் வசிக்கின்ற எந்த ஒரு ஜீவனும் அவைகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை. ஆனால் அந்த துவாவிலே இசுமோ கத்தியத்துர் ரஹமோ இருக்கக்கூடாது. பாவமோ அல்லது உறவை துண்டிப்பதோ, குற்றமிழைப்பதையோ அல்லது உறவை துண்டிப்பதையோ ஒருத்தர் கேட்டிருக்க கூடாது. அதை கேட்காம அல்ஹம்துலில்லாஹ் அவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் உடனடியாக ரப்புல் ஆலமீன் தந்து விடுகிறார். அப்படி இல்லையா, அதற்கு பகரமாக அவருக்கு நேர இருக்கின்ற ஒரு தீமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்கி விடுகிறார். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுதலான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்போ கூட்டத்தில் இருந்தவர் சொல்றாரு, அப்போ நாங்கள் அதிகமாக துவா செய்வோம். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரொம்ப அதிகமாக உனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துவா செய்ய அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு சுபசோபனத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸில் ஒளிந்து கிடக்கக்கூடிய அல்லாஹ்வின் கருணையை நம்ம பார்க்குறோம். உலகத்தில் நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று தராமல் இருந்தான்னு சொன்னால், நம்முடைய சாப்பாடு போக்குவரத்துகள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காததாக, அதன் காரணமாக நம்முடைய சக்தி திரட்டப்பட்டு அதன் மூலமாக இவன் சவுண்டு போடுறான். ஹராமான சவுண்டு மாதிரி தான் ஆகுது. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ஹராமு, சாப்பிட்றது ஹராமு, குடிக்கிறது ஹராமு, இருக்கிறது ஹராமு. அதோட அவன் சுவாசத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக மதிப்பு கொடுக்க மாட்டான். இதை தவிர்த்து கூழ கஞ்சம் குடித்தாலும் அது ஹலாலான முறையில் இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் குடிக்கிறார். அவருடைய துவாவை ஒப்புக்கொள்ளாமல் அல்லாஹ் இருக்கவே மாட்டான். சவால் வேணா விடலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக ஒத்துக்கொள்வான். அப்படி இல்லையா, துவா ஒப்புக்கொள்ளப்படலையா, அவருக்கு நேர இருக்கின்ற ஆபத்தை, பெரும் ஆபத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலையும் தெரியும். அவ்வளவு அனுபவிக்கிறோம் தெரியுமா. சில இடத்துல போயிட்டே இருப்போம், டார்னு அந்த வண்டி சரிகிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நினைப்போம். ஆனால் எங்கிருந்து தான் அந்த ஒரு பெரிய ஒரு பவர் வருமோ தெரியாது, நம்மளை அப்படி தூக்கி நிறுத்தின மாதிரி போய்கிட்டே இருப்போம். கல் தடுக்கி கீழே விழப்போவோம், ஆனால் பேலன்ஸ் பண்ணி அப்படின்னு நிற்போம். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம சாமர்த்தியத்தால் நிற்கிறோம்னு சொல்லி. அப்படி கிடையாது சகோதரர்களே. உயர்ந்த மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை தடுத்து நிறுத்துறான், காப்பாற்றுறான். ஏன்னா இவன் துவா செஞ்சிருக்கிறான். பாவம் துவா செஞ்சல்ல, உன் துவாவை நான் ஏற்றுருந்துருக்கணும். ஏற்காம இருக்க காரணம் என்ன, இந்த பலாயிலிருந்து உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பலாயிலிருந்து நம்மளை காப்பாத்துறான். எவ்வளவோ சொல்லலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இருக்கிறது அல்லாஹு தாலாவால் பாதுகாக்கப்பட்டது. ஒரு பொருள் காணா போவோம், எங்கேயாவது விட்டுட்டு வந்துருவோம், உடனே அங்கிருந்து ஒருத்தர் எடுத்து கொடுப்பாரு. இது பலாய் தானே, இது ஒரு துன்பம் தானே. அந்த பொருளுக்குள்ள நம்ம முக்கியமான ஏதாவது ஒன்று வச்சிருப்போம், ஏதாவது ஒரு முக்கியமான குறிப்பு வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்ன ஏதாவது ரசீது வச்சிருப்போம், காசையே வச்சிருப்போம். ஏன் தங்கத்தையே கொண்டு திரும்ப கொடுத்த மக்கள்லாம் மென்மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப நீ உடனே யாரை சுக்ரு செய்யணும்? அல்லாஹ்வை சுக்ரு செய்யணும். துவா ஒப்புக்கொள்ளப்படலையேன்னு குறப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அப்ப அந்த பலாயை நீக்கினானா இல்லையா? அந்த பலாயை நீக்கினதுக்காக நீ எங்க போய் சுக்ரு செய்வ? அல்லாஹ்விடத்துல தானே சுக்ரு செய்யணும். எவ்வளவோ விஷயங்கள் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை காப்பாத்தி இருக்கிறான். அதனால் நம்ம மனதில் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், துவா எனக்கு ஒப்புக்கொள்ளப்படலையே அப்படின்ற குறைபாடு வரவே கூடாது. நிச்சயமா அல்லாஹ் உங்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படுவான். விரக்தி மட்டும் மனிதனுக்கு வரவே கூடாது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருள்ல மட்டும் நீ நிராசை அடையாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் உங்களை என்னையும் துவா கபூல் பெற்ற மக்களாகவும் ஆக்குவானாக, பாவங்கள் நீக்கப்பட்ட மக்களாகவும் ஆக்குவானாக, பலாய் முசீபத்துக்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மக்களாகவும் ஆக்குவானாக. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த காணொளியை கண்ட நல்ல உள்ளங்கள், பார்வைகள் அனைவருக்கும் என்னுடைய ஜஸாக்கல்லாஹ். இந்த சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள், பிறருக்கும் எத்தி வையுங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நசீபை ஏற்படுத்தட்டும். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.